ஜென்செட் என அழைக்கப்படும் 1997 முதல் 2012ஆம் ஆண்டு வரை பிறந்தவர்கள் வேகமாக முதுமையான தோற்றத்தை பெறுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சில நாட்களுக்கு முன் இன்ஸ்டாகிராம் பிரபலமான ஜோர்டான் ஹெவிலட் என்பவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். தம்முடைய தாயுடன் வெளியே சென்றால் தங்களை தங்கை அண்ணன் என நினைத்துக் கொள்வதாகவும், தமக்கு 26 வயதே ஆகும் நிலையில் 40 வயது என அனைவரும் கருதுவதாக அவர் கூறியிருந்தார். ஜென் இசட் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பலர் தங்களுக்கும் இதே நிலைத்தான் என கூறி இந்த வீடியோவை பகிர்ந்தனர். ஜென் இசட் தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையினரான 1981 இருந்து 1996 வரை பிறந்தவர்கள் மில்லனியல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களை காட்டிலும் 1997ஆம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றத்தை அடைந்து விடுகின்றனர். இளம் தலைமுறையினரின் வாழ்க்கை முறையே இதற்கு காரணமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய தலைமுறையினர் மன அழுத்தத்துடனேயே வாழ்வதாக கூறும் மருத்துவர்கள், இதனால் செரிமான திறன் பாதிக்கப்பட்டு அவர்களது தோல் கூடிய விரைவில் முதிர்ச்சியடைந்து விடுவதாக தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக கண்களுக்கு அருகே சுருக்கம், வெள்ளை முடி, உடல் பருமன், சோர்வு உள்ளிட்டவையும் ஏற்படுகிறது. குழந்தைகள் மீது சமூகம் வைக்கும் அதிக எதிர்பார்ப்பு, தாழ்வு மனப்பான்மை, வெற்றியை நோக்கிய கடுமையான பயணம் ஆகியவற்றால் இளம் தலைமுறையினர் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். சமூக வலைதளங்களின் தாக்கத்தினால் குழந்தைகள் கூட பெரியவர்கள் போன்று நடந்து கொள்வதும், ரீல்ஸ், டிக்டாக் போன்றவற்றில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதும் கூட இதற்கு காரணமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ரீல்ஸ்களில் இன்ஃப்ளூயன்சர்கள் கொடுக்கும் பரிந்துரைகளால் பள்ளி பருவத்தில் இருப்பவர்கள் பலர் தேவையற்ற தோல் பராமரிப்பு பழக்கத்தை பின்பற்றுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இன்ஃப்ளூயன்சர்கள் கூறும் பொருட்களை வாங்க முடியாதவர்கள் தாழ்வு மனப்பான்மையுடன் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அசைன்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கூட ஆன்லைனில் தான் கொடுக்குறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஆன்லைனா, தே டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும், ப்ளஸ் ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் ஏர்லியாக ஃபார்ம் ஆகிடும், பிக்மெண்டேஷன் ஏர்லியாக ஃபார்ம் ஆகிடும், அண்ட் கண்ணு மேஜராக ரொம்ப பாதிக்கும். ட்ரை ஐஸு, ட்ரை லிப்ஸு, ட்ரை ஸ்கின்னு, இது மாதிரி நிறைய பார்க்குறோம். ப்ளஸ் உட்காந்த இடத்துலையே இருக்காங்க, செடென்ட்ரி லைஃப் இருக்கிறதுனால. முன்ன கேர்ள்ஸுக்கு தான் நிறைய அனீமியா, ரத்த சோகை பார்ப்போம். பிகாஸ் தே மென்ஸ்ட்ரேட்டிங், மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு நிறைய உதிரப்போக்கு இருக்கிறதுனால அனீமியா பெண்களுக்கு நிறைய பார்ப்போம். பட் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து, மிடில் ஏஜ் மென்லேருந்து, எல்டர்லி மென் வரைக்கும் நிறைய அனீமியா இருக்குது, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் லைக், அதே மாதிரி ஹெல்த்தி டயட் இல்லாதது ஒரு ரீசன். அகெயின் மற்ற ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்லீப் ஸ்டைல், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுபோக தூக்கமின்மை மற்றும் உணவு முறையும் இளம் தலைமுறையினரின் உடல் நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. உலகம் முழுவதும் மிட் நைட் கலாச்சாரம் வேகமாக பரவி வருகிறது. சென்னை, கோவை போன்ற நகரங்களிலேயே நள்ளிரவு நேரத்தில் உணவகங்களில் இளைஞர்கள் பலர் கூடுவதை பார்க்க முடிகிறது. ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி விழிப்புணர்வு இருந்தாலும் சமூக அழுத்தத்தின் காரணமாக இளைஞர்கள் இரவு நேரத்தில் அதிக சோடியம், இனிப்பு கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. மேலும் குடிப்பழக்கமும் புகைப்பிடிக்கும் பழக்கமும் சகஜமாகி வருவதாக கூறும் மருத்துவர்கள், ஏற்கனவே உள்ள மன அழுத்தத்துடன் சேர்ந்து இதுபோன்ற பழக்கங்கள் தூக்கமின்மைக்கு காரணமாக இருப்பதாக எச்சரிக்கின்றனர். ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கிறதுனாலயே அதிகமான மனப்பதட்டம் உடையவர்களாகவும் ரொம்ப டிப்ரெஷன் போறவங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த அதிக மனப்பதட்டமும் மன அழுத்தமுமே அவர்களை சிகரெட்டு, ஆல்கஹால் மற்றும் மற்ற போதை பழக்க வழக்கங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், ஒபேசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஸ்லீப் டிப்ரவேஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இந்த இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுறாங்க. டிஜிட்டல் உலகத்தில் மனிதர்களின் வாழ்க்கை எவ்வளவு எளிதாகிக் கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு உடல் மன ரீதியாக கடுமையானதாகவும் மாறி வருகிறது. மிகவும் சாதாரணமான தூக்கம், சோர்வின்மைக்கு கூட மருந்துகளை நாடும் நிலைக்கு இளைஞர்களும் 10 பருவத்தினரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
சிறுவயது முதலே உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்கம், போதிய தூக்கம் இருந்தால் இளம் வயதினர் முதுமையடைவதை தள்ளிப்போட முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்.